வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தியேட்டர்ல வெளியான பாட்டில் ராதா படத்தோட ரிவ்யூ. டைரக்டர் பா ரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல வந்திருக்கிற இந்த படத்தை தினகரன் சிவலிங்கம் டைரக்ஷன் செஞ்சிருக்காரு. ராதாமணின்ற கேரக்டர்ல பாட்டில் ராதாவா ஒரு ஃபுல் டைம் மதுப்பிரியரா வராரு குரு சோமசுந்தரம். இந்த குடிகாரருக்கு வாழ்க்கப்பட்டு வறுமை, வேதனை, அவமானம்னு 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற கேரக்டரா வர்றாங்க சஞ்சனா நடராஜன். இது ஒரு ஃபேமிலி டிராமா படம். ஒரு மெசேஜோட படத்தை கொடுத்திருக்காங்க. டைல்ஸ் வேலை செய்யறவரா வர பாட்டில் ராதா குடிக்கு அடிமையாக இருக்காரு. வீடு, வேலை செய்யற இடம், அப்புறம் காலை பகல் இரவுன்னு 24 மணி நேரமும் குடியோட குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாட்டில் ராதா. ராதாமணியா இருந்தவருக்கு மது மேல இருக்கிற பிரியத்தால ஏரியா மக்கள் பாட்டில்ன்ற பட்டத்தை கொடுத்து அடகு பார்த்திருக்காங்க. இப்படி இருக்கிற ராதாமணியால அவருக்கு மட்டும் இல்லாம மனைவிக்கும் அவமானம் வருது. மனைவி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திருந்தாத குடி நோயாளியாவே மாறின பாட்டில் ராதாவை ஒரு கட்டத்துல போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுறாங்க மனைவி. கட்டட வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு பொய் சொல்லி போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டதால அந்த இடம் ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு பாட்டில் ராதாக்கு. அதனால அங்க இருக்க பிடிக்காம அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இதுக்கப்புறம் பாட்டில் ராதாவை திருத்தவே முடியாதுன்னு குடும்பம் அவரை விட்டு பிரியுது. ஒரு குடி நோயாளியாவே மாறின பாட்டில் ராதா அதுல இருந்து வெளியே வந்தாரா, பிரிஞ்ச குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துதான்றதெல்லாம் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல தான் மெசேஜ்னு இல்ல. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரோட குடும்பம் பொருளாதாரத்திலயும் சரி சமூகத்திலயும் சரி என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுதுன்றத டீப்பா டீடைலா படம் முழுக்க காட்டியிருக்கிறதால இந்த மொத்த படத்தையுமே நாம மெசேஜா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் குடிகாரர்கள் அதிகமாகிட்டே இருக்கிற தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட படம்லாம் அடிக்கடி வரணும். சினிமாவால ஒட்டுமொத்த சமூகமே திருந்துமானா இல்லதான். ஆனா அதோட தாக்கத்தால ஏதோ சின்ன சின்ன மாற்றங்களாவது வரட்டுமே. இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்காக மொத்த டீமையே பாராட்டலாம். அதுலயும் குடும்ப தலைவன் குடிகாரனா இருக்கிறதால அந்த குடும்பம் படுற கஷ்டங்களை தூக்கி வச்சு இறக்கி வச்சுன்னு இல்லாம உள்ளத உள்ளபடியே காட்டி இருக்கிறதால டைரக்டருக்கு கிளாப்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. ஆனா கிளைமேக்ஸ் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா போன ஃபீல் மறந்துடுது. எமோஷனலா போய்கிட்டு இருக்கிற படம் போதை மறுவாழ்வு மையத்தை காட்டினதுல இருந்து கொஞ்சம் காமெடியாவும் போகுது. அங்க நடக்கிற உரையாடல்கள் எல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. பாட்டில் ராதாவா நடிச்சிருக்கிற குரு சோமசுந்தரத்தோட நடிப்பு பிரமாதமா இருக்கு. ஒரு குடிகாரனா தத்ரூபமா நடிச்சிருக்காருன்றதை விட வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அதே நேரத்துல எமோஷனல் சீன்ஸ்லயும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பாட்டில் ராதாவோட மனைவியா வர சஞ்சனா நடராஜனும் அவங்க ரோல கிளீனா செஞ்சிருக்காங்க. குரு சோமசுந்தரத்துக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு சஞ்சனா நடராஜனுக்கு படத்துல நிறைய போர்ஷன் இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செம. ஜான் விஜய், மாறன், பாரி இளவழகன், ஆண்டனின்னு எல்லாருமே நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பிஜிஎம் பெஸ்ட். பாடல்கள் படத்துக்கு குட். செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தா எந்த இடத்துலயும் லேக் இல்லன்னு சொல்லிருக்கலாம். பாட்டில் ராதா கிட்ட சின்ன குறைகள் இருந்தாலும் பாட்டில் ராதா கிட்ட சமூக அக்கறை இருக்குன்றதால இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. குடிப்பழக்கம் இருந்து குடி நோயாளியாவே இருந்தவங்க கூட கொரோனா லாக்டவுன் அப்போ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒழுக்கமா இருந்தாங்களே, அது ஏன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.